என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பலருடைய வீடுகளை குறித்து இந்த வாரத்திலே தியானித்தோம். இன்னொரு முக்கியமான வீட்டை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு தேவாலயத்திற்கு சென்று அங்கே காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் பார்த்து சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை எல்லாம் துரத்துகிறார். தேவனுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு உண்டு. இன்னொரு வீடும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்னொரு வீட்டோடும் நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வீடு தேவனுடைய வீடு. அதுக்கு பெயர் ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டிலே உங்களுக்கு பங்கு இருக்கிறது. 3 இடங்களில் ஆண்டவர் என்னுடைய வீடு என்னுடைய வீடு என்று சொல்லி இருக்கிறதை நான் பார்த்தேன். ஒன்று, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். உங்களுக்கு சொந்த வீட்டை போலவே ஆலயம் அது தேவனுடைய வீடு. அந்த ஆலயத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். ஆலயத்தில் நடக்கிற நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போனால் போதும் என்று சொல்கிற குடும்பங்களை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். அவர்கள் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருப்பதும் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆலயத்தோடு அல்லது தேவனுடைய பணியோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். நீங்கள் தேவ ராஜ்யத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் எதற்கு செல்ல வேண்டும்? ஜெபிக்க செல்லலாம். ஆராதனைக்கு செல்வது ஒரு பகுதி. பிற நாட்களில் இருக்கிற கூடுகைகள் ஊழியங்களிலே நீங்கள் உற்சாகமாய் பங்கெடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினால் பைபிள் கால்ஸ்லே ஒவ்வொரு நாளும் 4 விதமான ஜபங்கள் நடக்கிறது. அதிகாலையில் 5 மணிக்கு, இரவிலே 9 மணிக்கு, காலையில் 9:30 மணிக்கு, அதே போல மாலையில், இப்படியெல்லாம் பல ஜபங்கள். ஒரு நாள் முழுவதும் பைபிள் கால்ஸ் அலுவலகத்திலே ஜபத்திற்காக மக்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள். அந்த வீட்டை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அது ஒரு ஜப வீடு என்று நான் உறுதியாய் சொல்லுவேன். என்னாலும் அங்கே ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இது ஒன்று. 2வது, ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் வசிக்கிறீர்களே என்று கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் கரத்தை நீட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உலகமெல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியில் தேவ ராஜ்யத்தின் பணியிலே பங்கெடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு தாளந்துகளும் திறமைகளும் இருக்கலாம். நீங்கள் அந்த தாளந்து திறமைகளை, உங்கள் அறிவை, உங்கள் படிப்பை தேவனுடைய பணிக்கென்று செலவு செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சொந்த படிப்பு, வேலை, உங்கள் எதிர்காலத்தை குறித்தே நீங்கள் கவனமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். நீங்கள் தேவனுடைய வீட்டை ஜெப வீடாய் கருத வேண்டும். தேவனுடைய வீட்டிலே நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தில் பங்கேற்க வேண்டும். 3வது, மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். இன்னைக்கு உலகத்திலே எவ்வளவோ வாலிபர்கள் நன்றாய் சம்பாதிக்கிறார்கள், மேலே எழும்பி நிற்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை. வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு பேசுகிறேன், பெரியவர்களை உங்களுக்கு பேசுகிறேன், குடும்பத்தார்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் தேவனுடைய பணிக்கென்று தாராளமாய் கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் தேவனுடைய வீட்டுக்கென்று நீங்கள் செய்ய வேண்டும். ஜெப வீடா இருக்கிற அந்த வீட்டில் ஜெபத்திற்கு கடந்து செல்லுங்கள். ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தீர்மானம் செய்யுங்கள். உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகத்தை விட்டு போய்விடக்கூடாது. உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் ஆஸ்திகள், உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கப்பட வேண்டும். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. உங்களை ஆசீர்வதித்திருந்தால் ஒரு சிலரையாவது ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். ஒரு சிலரையாவது ஆலயத்திற்கு வரும்படி உங்கள் வாகனங்களிலே ஏற்றிக்கொண்டு வாருங்கள். எப்படியோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். அதற்கென்று முயற்சி செய்யுங்கள். உங்கள் வீட்டை ஆசீர்வதித்த தேவனுடைய வீட்டை நீங்கள் ஆசீர்வதிக்க இன்றைக்கு தீர்மானியுங்கள், முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா.
ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று எவ்வளோ காரியங்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தீர். தேவனே, தேவனுடைய வீடாகிய ஜெப வீடை குறித்து கருத்துடையவர்களாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஜெப வீட்டிலே வந்து உழைக்க உதவி செய்யுங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, அந்த ஜெப வீட்டிற்கு அள்ளி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. தங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தீர்மானிக்க உதவி செய்யுங்க. உங்க வலதுகரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அதே போல நீங்கள் தேவனுடைய வீட்டிற்கு ஆசீர்வாதமாய் மாற தேவன் விரும்புகின்றார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் மாறுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.